குட்டீஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் 5th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ஒர்க் புக்கோட ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய லெசன் 4th லெசன் பின்னங்கள்லேயே நமக்கு 2 லெசன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் பின்னங்கள் ஃபேஸ் 1 தான் நமக்கு இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா? பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா, முதல் படத்தை உற்று நோக்கி அதன் சமான பின்னத்திற்குரிய படத்தை டிக் செய்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. இப்போ பின்னம் அப்படின்னா என்னதுன்னா ஒரு பாகம். இப்போ முழு பகுதி இருக்குன்னா அந்த முழு பகுதியே நம்ம எத்தனை பாகங்களாக பிரிக்கிறோமோ அதுதான் பின்னம். சரிங்களா? ஒன்றும் கிடையாது. இப்போ வீட்டில் ஒரு கொய்யாப்பழம் இருக்குது, ஆமாம் தானேப்பா. அதை அம்மா கட் பண்ணி கொடுக்குறாங்க 2 பேருக்கும். இப்போ ஒரு கொய்யாப்பழம் 2 பேருக்கும் சம பாகமாக பிரித்து கொடுக்கப்பட்டது தானே. இதுதான் பின்னம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இங்கே ஒரு கட்டத்தை 2ஆக பிரிச்சுருக்காங்க. அப்போ இதை எழுதும் போது 2 பாகமாக இருக்கா, 2ல் ஒரு பாகத்துக்கு வண்ணம் அடிச்சிருக்காங்க. அப்போ 1. இப்போ 2 பாகத்தில் ஒரு பங்கு. அப்போ அந்த மாதிரி நம்ம சொல்கிறது இதுதான் பின்னம். இதுவே சமான பின்னம் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இந்த 2யுமே ஒரே நம்பரால் பெருக்கிறது தான் சமான பின்னம். இப்போ உதாரணத்துக்கு இது 2யுமே 2ஆல் பெருக்கணும் அப்படின்னா அதோட ஆன்சர் என்னவா வரும்? ஓர் 2 2, ஈ 2 4 இதானப்பா. அப்போ நமக்கு ஷேப் எப்படி இருக்குன்னா மொத்தம் 4 பாகமாக இருக்கணும். அதில் 2 பாகத்துக்கு வண்ணம் அடிக்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடியது இது இங்கே இருக்குது பாருங்கள், 4 பாகமாக இருக்கா. இந்த மாதிரி 4 பாகமாக இருக்குது, அதில் 2 பாகத்துக்கு வண்ணம் போட்டிருக்காங்க. அப்போ இதுதான் இதோடைய சமான பின்னம். சமான பின்னம்னா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? பாருங்கள், அதே மாதிரி இந்த பின்னத்துக்குரிய சமான பின்னம் எது அப்படின்னா இந்தது. சரிங்களா? இப்போ இதுவுமே என்னது 1/2ன்ற மெத்தட் தான். இதை 2யுமே 3ஆல் பெருக்கியிருக்காங்க. அப்படின்னா 1 3 is 3, 2 3 are 6. அப்போ 6 வர மாதிரி கட்டம் போட்டுட்டு அதில் 3 பாகத்துக்கு என்ன பண்ணியிருக்காங்க, வண்ணம் இட்டிருக்காங்க. அதே மாதிரி இதில் பாருங்கள், இதுக்குரிய சமான பின்னம். ஃபஸ்ட்டு இந்த பின்னம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3ல் 1 பங்கு, 3ல் 2 பங்கு இருக்குது. இந்த மாதிரி சமான பின்னம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது 2யுமே 2ஆல் பெருக்குங்க. 2 4, 2 6. ஆமாம் தானேப்பா. 6 கட்டங்கள், 1 2 3 4 5 6. 6 கட்டத்தில் 4 கட்டத்துக்கு வண்ணம் விட்டுருக்காங்க. அப்போ இதுதான் இதுக்குரிய சமான பின்னம். அதானப்பா, 6ல் 4 பங்கு. ஸோ சமான பின்னம்னா இந்த மாதிரி தான் நம்ம போடணும். அடுத்து பாருங்கள், 16ஐ பகுதியாக கொண்ட சமான பின்னங்களை வண்ணமிட்டு உருவாக்கி எழுதுக அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ தொகுதினா எதுன்னு தெரியும், பகுதினா நமக்கு எதுன்னு தெரியும். தொகுதினா மேலே இருக்கிறது தான் தொகுதி, பகுதினா கீழே இருக்கிறது பகுதி. ஆமாம் தானேப்பா. இப்போ இதில் 16 கீழே வரணும் அப்படின்றத கொண்ட சமான பின்னங்களை வண்ணமிடுக அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஒன்றும் கிடையாது. இங்கே பார்த்திங்கன்னா 4 கட்டங்கள் கொடுத்துருக்காங்க, அதில் 3 கட்டத்துக்கு வண்ணமிட்டுருக்காங்க. அப்போ 4ல் 3 அப்படின்ட்டு எழுதாச்சு. நம்ம பகுதி இங்கே 16 வந்துச்சு அப்படின்னா 4 எதால் பெருக்குனா 16 வரும். 1 நாங்க 4, 2 நாங்க 8, 3 நாங்க 12, 4 நாங்க 16. இப்போ 4 4ஆல் பெருக்குனால தான் 16 வரும். பகுதி 16 வரணும் தானே. அதே மாதிரி அப்போ கீழே 4ஆல் பெருக்குனீங்கன்னா மேலேயும் 4ஆல் தான் பெருக்கணும். இப்போ 3 நாங்க 12. அப்போ 16 கட்டம் போட்டு 12 கட்டத்துக்கு வண்ணம் இடணும். இந்த மாதிரி போட்டிருக்காங்களா? அதே மாதிரி தான் இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க, 8 கட்டங்கள் கொடுத்துருக்காங்க. 8ல் 3 கட்டத்துக்கு வண்ணம் இட்டிருக்காங்க. இப்போ 8ல் 3. இப்போ இங்கே 8க்கு நமக்கு இங்கே 16 வரணும். 8 எதால் பெருக்குனா 16 வரும்னா 2ஆல் பெருக்குனிங்கன்னா 16 வரும். அதே மாதிரி மேலேயும் 2ஆல் பெருக்கணும். ஆமாம் தானேப்பா. இப்போ 8 2 16, 2 6 எழுதியாச்சு. அப்போ 16 இருக்கும் இதில் எண்ணி பார்த்தீங்கன்னா அதில் 6க்கு நம்ம இந்த மாதிரி வண்ணம் இடணும். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், இங்கே ஐஸ்கிரீம் கொடுத்துருக்காங்களா. மொத்தம் 4 ஐஸ்கிரீம் இருக்குது. 4ல் 2 ஐஸ்கிரீம் வண்ணம் விட்டுருக்காங்க. இப்போ 4 எதால் பெருக்குனா 16 வரும்னா 4 நாங்க 16. ஆமாம் தானேப்பா. அதே மாதிரி மேலேயும் 4ஆல் பெருக்கணும். இப்போ 2 8, 4 நாங்க 16. அப்போ 16 ஐஸ்கிரீம்ஸ் இருக்குது, அதில் 8 ஐஸ்கிரீம்ஸ்க்கு இந்த மாதிரி கலர் பண்ணணும். ஆமாம் தானே. ஸோ இந்த மாதிரி பண்ணோம்னா இதில் சமான பின்னமாக ஆகிடும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், 12ஐ பகுதியாக கொண்ட சமான பின்னங்களை உருவாக்குக. இதுவுமே அதே மாதிரி தான். 12 பகுதியாக வரணும். இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு அவங்களே கொடுத்துருக்காங்க. இங்கே 2 எதால் பெருக்குனா 12 வரும்னா நம்ம 2வது வாய்ப்பாடு சொல்லி பார்க்கணும். அப்போ 2 6ஆல் பெருக்கணும் அப்படின்னா 12 வரும். இப்போ கீழே 6னா மேலேயும் 6ஆல் நம்ம பெருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி 4 எதால் பெருக்குனா 12 வரும்னா 4 3 12. நீங்கள் அந்த வாய்ப்பாடு இங்கே 4 இருக்குன்னா 4வது வாய்ப்பாடை சொல்லி பாருங்கள். அது சொல்லி பார்க்கும்போது 12 வச்சுன்னா எந்த நம்பர் வந்ததுன்னா 12 வரும் அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். சரிங்களா? இப்போ அந்த மாதிரி சொல்லி பார்க்கும்போது 4வது வாய்ப்பாடு 12, 4 3ஆல் பெருக்குனா 12 வரும். கீழே 3னா மேலேயும் 3 தான். சரிங்களா? அப்போ 3 9, 4 12. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், 3 எதால் பெருக்குனா 12 வரும் அப்படின்னா 4ஆல் பெருக்கணும்.
இப்போ கீழே 4னா மேலேயும் 4ஆல் பெருக்கணும். இப்போ இது நாங்கள் 8 3 12. அதே மாதிரி இங்கே என்ன பண்ணணும், இங்கேயும் 12 வரணும் அப்படின்னா 6 2ஆல் பெருக்குனிங்கன்னா 12 வரும், மேலேயும் 2ஆல் பெருக்கணும். இப்போ 2 4 6 2 12. சரிங்களாப்பா. அடுத்து பாருங்கள், இது இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு எழுதுனது தப்பு, இந்த மாதிரி மாற்றிக்கோங்க. 2/2 இங்கே 4 இப்போ இங்கே ஆன்சர் வந்து 4/12. இதுதான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கப்பா, பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. பாருங்கள், படம் குறிக்கும் பின்னத்தின் சமான பின்னம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த படம் வந்து என்ன பின்னம் குறிக்குதுன்னா, மொத்தம் 6 கட்டங்கள் இருக்கா. 1 2 3 4 5 6. 6ல் 3க்கு வண்ணம் இட்டிருக்காங்க. அப்போ 6ல் 3 அந்த மாதிரி தான் குறிக்கும். இதோட சமான பின்னம் அப்படின்னா இது 2ஆல் பெருக்கி பாருங்கள், அந்த ஆன்சர் கீழே இருக்கான்ட்டு. 3 2 6 6 2 12. அப்போ 12ல் 6ன்ற ஆன்சர் இந்த இருக்குல்ல, அப்போ இதுதான் இதோட ஆன்சர். அது மாதிரி கட்டத்தை நிரப்புகன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. பாருங்கள், 9 எதால் பெருக்குனா 27 வரும் அப்படின்னா 9 3ஆல் பெருக்கணும். எதால் பெருக்குனா அப்படின்ற கொஸ்டினுக்கு இந்த வாய்ப்பாடை நீங்கள் சொல்லணும். 9 9 9 18 9 27. இப்போ 3ஆல் பெருக்குனா 27 வரும். இப்போ கீழே 3னா மேலேயும் 3 3 9. இப்போ இங்கே இந்த இடத்துல 9ன்றது ஆன்சர். அடுத்து நிரப்புகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, பார்க்கலாமா. இங்கே பார்த்தீங்கன்னா 2/3 சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே இந்த கட்டங்களை நிரப்பணும். நம்ம ஒவ்வொரு வாய்ப்பாடாக சொல்லி தான் போடணும். இங்கே மேலே 4 இருக்கா, அப்போ 2 எதால் பெருக்குனா 4 வரும், 2 2ஆல் பெருக்குனா 4ன்றது வரும். அது அப்போ கீழேயும் 2ஆல் தான் பெருக்கணும். இப்போ 3 2 6. இப்போ இந்த பாக்ஸு ஃபில் ஆகிடுச்சு. ஆமாம் தானேப்பா. அடுத்து பாருங்கள், அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே 6 இருக்குது. இப்போ இந்த 2 எதால் பெருக்குனா 6 வரும்னா 2 3ஆல் பெருக்குனா 6 வரும். இப்போ இந்த கட்டத்துக்கு இங்கேயும் 3ஆல் பெருக்கணும். 3 9. அவன் தானேப்பா. அடுத்து பாருங்கள், அடுத்தையுமே இந்த கட்டத்தில் என்ன இருக்குது, 8 இருக்குது. கீழே பாக்ஸ் கொடுத்துருங்களா. அப்போ 2 4ஆல் பெருக்குனா 8. இப்போ 3யும் 4ஆல் பெருக்கணும்னா 12. ஆமாம் தானேப்பா. அடுத்து பாருங்கள், அடுத்து இங்கே 10 கொடுத்துருங்க. 2 5ஆல் பெருக்குனா 10. கீழே அப்போ 5ஆல் பெருக்கணும். 3 5 15. சரிங்களா. இந்த மாதிரி பெருக்கணும் அப்படின்னா ஆன்சர் கரெக்டாக வருதுங்களா. அப்போ இந்த கட்டங்கள் வந்து நம்ம ஃபில் பண்ணியாச்சு எல்லாமே. அடுத்து இந்த சைடு பாருங்கள், இங்கே வந்து 2க்கு அடுத்து கீழே 5ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம இதை பார்த்து ஆன்சர் பண்ணணும். சரிங்களா. இங்கே ஒன்றும் கிடையாது. 2 எதால் பெருக்குனா 4 வரும்னா 2 2ஆல் பெருக்குனா 4 வரும். அதே மாதிரி தான் இங்கே 10 2ஆல் வகுத்தோம் அப்படின்னா 5 கண்டுபிடிக்கல. 2ஆல் வகுக்கணும். 1 2 2 I 2 10. இப்போ இந்த கட்டத்துக்கு 5 வந்துடும். இப்போ இந்த சைடு இருந்து இந்த சைடு போகிறதுக்கு நம்ம பெருக்கிறோம், இந்த சைடு இருந்து இந்த சைடு வர நம்ம வகுக்கணும். ஆமாம் தானேப்பா. ஸோ அதனால் இங்கே வகுக்கணும். அப்போ இதில் வந்து என்ன ஆன்சர், 2/5 அப்படின்றது. அடுத்து இங்கே கட்டம் கொடுத்துருக்காங்களா, மேலே கீழே வந்து ஆன்சர் கொடுத்துருக்காங்க. 15ன்னு இருக்குது, இங்கே 5ன்னு இருக்குது. 5 எதால் பெருக்குனா 15 வரும்னா 3ஆல். இப்போ இங்கே மேலேயும் 3ஆல் பெருக்கணும். அப்போ இந்த கட்டத்துக்கு என்ன வரும், 2 3 6. ஆமாம் தானேப்பா. அடுத்து பாருங்கள், என்ன கேட்டிருக்காங்க, அங்கே வந்து ஒன்றும் கிடையாது. இங்கே 12ன்னு கொடுத்துருக்காங்க. 2 எதால் பெருக்குனா 12 வரும், 2 6ஆல் பெருக்குனா 12. அதுமாதிரி 5ஐயும் 6ஆல் பெருக்குனா 5 6 30. அப்போ இந்த கட்டத்துக்கு 30ன்றது வரும். எங்கே இல்லையோ அந்த கட்டத்தை நம்ம பெருக்கிடணும் அந்த நம்பரால். அடுத்து பாருங்கள், இங்கே 45ன்னு கொடுத்துருக்காங்க. என்ன வந்து கட்டம் தான் கொடுத்துருக்காங்க. இந்த 45ன்றது எப்படி வரும்னா, 5 எதால் பெருக்குனா 45 வரும்னா 9ஆல் பெருக்குனா 45 வரும். அப்போ கீழே 9 அப்படின்னா மேலேயும் 9. 9 18. இந்த மாதிரி தான் நம்ம பெருக்கி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். சரிங்களா. அடுத்து பாருங்கள், படம் குறிக்கும் பின்னத்திற்கு ஒரு சமான பின்னத்தை வரைக அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. ஒன்றும் கிடையாது. இங்கே 1 2 3 4 பாகம் கொடுத்துருக்காங்க. 4ல் 2 பாகத்துக்கு வண்ணம் இட்டிருக்காங்க. இப்போ இதுக்குரிய சமான பின்னமாக இது 2ஆல் பெருக்கி 2யுமே 2ஆல் பெருக்கணும்னா அதுக்குரிய சமான பின்னம் கிடச்சிருந்தானே. 2 4 4 2 8. அப்போ நம்ம எப்படி வரையலாம், 8 பாகம் வரைஞ்சி அதில் 4 பாகத்துக்கு வண்ணம் இடலாம். விட்டுருக்கோமா. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு சமான பின்னத்தை வரைஞ்சிடலாம். அடுத்து பாருங்கள், வேற்றின பின்னங்களை ஓரின பின்னங்களாக மாற்றுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு தெரிய வேண்டியது என்னென்னா, வேற்றின பின்னங்கள்னால் என்ன, ஓரின பின்னங்கள்னால் என்ன அப்படின்றது தெரியணும்லப்பா. ஒன்றும் கிடையாது. வேற்றின பின்னங்கள்னால் நம்ம பகுதியை தான் பார்க்கணும். பகுதி ரெண்டுமே வேறு மாதிரி இருந்துச்சுன்னா அது வேற்றின பின்னம். சரிங்களா. பகுதி ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அது ஓரின பின்னம். இப்போ மாற்றிடலாமா. இப்போ இங்கே ஃபஸ்ட்டு 1/2 தானே இருக்குது. இந்த 1/2 ரெண்டையுமே 2ஆல் பெருக்குனிங்கன்னா 2 2. இந்த 2 4. அப்போ இதில் 2/4 அப்படின்றது ஆன்சராக வந்திருக்கு. இங்கே 1/4 போடுங்க. நமக்கு பகுதி வந்து ஏன்னா வேற்றின பின்னங்களை ஓரின பின்னங்களாக மாற்றணும். அதான கொஸ்டின். இங்கே வேற்றின பின்னங்கள் பகுதி வந்து வேறு வேறு மாதிரி இருக்குது. நம்ம ஒரே மாதிரி மாற்றணும். இப்போ ஒரு இதுக்கு வந்து 2/4ன்னு சொல்லி எழுதியாச்சு. இப்போ இந்த சைடும் பகுதி வந்து 4ஆக தான் இருக்கணும்.
இப்போ ஆல்ரெடி இங்கே 4ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ இதுதான் ஆன்சராக வரணும். அப்போ எதால் பெருக்கினா இந்த ஆன்சர் வரணும் அப்படின்னா 1ஆல் பெருக்குனிங்கன்னா இந்த ஆன்சர் கிடச்சிரும் தானே. அப்போ இந்த மாதிரி வேறு மாதிரி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளை ஒரே எண் கொண்ட பகுதிகளாக நம்ம மாற்றியாச்சு. இதுதான் இந்த கொஸ்டினுக்கு உண்டான அர்த்தம். வேற்றின பின்னங்களை ஓரின பின்னங்களாக மாற்றுக அப்படின்றதுக்கு. அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள் 3/4 நம்ம 2 ஏதோ ஒரு காமனான நம்பர் இங்கே கொடுத்துருக்காங்க. 20 அவங்களே கொடுத்துருக்காங்கனால நம்ம 5ஆல் பெருக்கிறோம். 4 5 20, இப்போ 3 5 15. அதே மாதிரி இங்கேயும் 2/5 5 வந்து 4ஆல் பெருக்குனிங்கன்னா 20. அதே 4 மேலே தூக்கி போட்டு பெருக்கிறது 2 2 8. அப்போ ஒரே மாதிரி பகுதி கொண்டதாகிடுச்சு. அப்போ நமக்கு இது எப்படி எழுதலாம்? 15/20, 8/20. அப்போ நம்ம வேற்றின பின்னங்களை ஓரின பின்னங்களாக மாற்றியாச்சு. இதுதான் இதுக்குண்டான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், பின்ன பகுதிகளின் மீப்போமா கண்டறிந்து ஓரின பின்னங்களாக மாற்றுக. இப்போ பின்ன பகுதி, இந்த பகுதியோட என்ன கண்டுபிடிக்கணும்? மீப்போமா கண்டுபிடிக்கணும். மீப்போமா எப்படி கண்டுபிடிக்கணும்? இப்போ 3/4க்கும் 4/6க்கும் நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரியும் போட்டு ஓரின பின்னங்களாக மாற்றலாம். இல்லை இந்த மாதிரி மீப்போமா அப்படின்னு கேட்டாங்கன்னா இப்போ மீப்போமா கண்டுபிடிச்சும் ஓரின பின்னங்களாக நம்ம மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் இருக்கக்கூடிய பகுதியை மட்டும் பாருங்கள். 4 கொடுத்துருக்காங்க, 6 கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம வந்து மீப்போமா கண்டுபிடிக்கலாமா? இந்த மாதிரி எடுப்போம்லப்பா. 4 வந்து 2 2ஆக பெருக்குனா 4, 2 4. 6 வந்து 2 3 6. இப்போ ஒவ்வொன்றா எழுது. 4னா 2 × 2, 6னா 2 × 3. இப்போ ஒரே மாதிரி இருக்கக்கூடிய நம்பரை நம்ம வட்டமிடும்ல. இதெல்லாம் முந்தைய கிளாஸில் பார்த்தது தான். வட்டம் கிடச்சது 2 வெவ்வேறு இருக்குது. இப்போ 4 6 மீப்போமா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2லேருந்து ஒரு 2 காமனாக எடுத்திருக்கோம். அப்புறம் இந்த ஒரு 2, அப்புறம் இந்த 3. 2 4, 4 12. அப்போ ஆன்சர் மீப்போமா எவ்வளோ வருது? 12 வருது. அப்போ இதை தான் நம்ம பகுதியை நம்ம எடுத்துக்கிறணும். ஆமாம் தானேப்பா? இப்போ பகுதியாக எடுத்துக்கிட்டோன்னா இங்கே 3/4 4 வந்து எதால் பெருக்கணும்? 12 வரும். 4 12 3. இப்போ மேலேயும் 3ஆல் போட்டு பெருக்கணும். இப்போ 3 9. இப்போ 6 வந்து 4/6ல் 6 எதால் பெருக்கினா 12 வரும்னா 2ஆல் பெருக்கினா 12. இப்போ 4ஐயும் 2ஆல் பெருக்கணும். இப்போ 4 2 8, 6 2 12. இப்போ வந்து வேற்றின பின்னங்களாக இருந்ததை நம்ம ஓரின பின்னங்களாக மாற்றியாச்சு. அப்போ இதோட ஆன்சர் 9/12, 8/12. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், இங்கே 1/4, 3/6. இதுக்கும் 4,6 தானேப்பா. ஸோ இதுக்கு மீப்போமா என்னது? 12 தான் வரும். ஆமாம் தானேப்பா? ஏன்னா 4,6 தானே. 4,6 மீப்போமா 12. இதை பாருங்கள், 4 எதால் பெருக்கினா 12 வரும்? 3ஆல் பெருக்கினா 12. இப்போ மேலேயும் 3. இப்போ 1 3 3, 4 12. அது மாதிரி 3/6 இருக்குது. 6 வந்து 2ஆல் பெருக்கினீங்கன்னா 12, 3ஐயும் 2ஆல் பெருக்கினீங்கன்னா 6. இப்போ பகுதி ரெண்டுமே ஓரின பின்னங்களாக மாறிடுச்சு. இப்போ 3/12, 6/12. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், பின்ன பகுதிகளுக்கு மேப்போமா கண்டிருந்து ஓரின பின்னங்களாக மாற்றுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? ஒன்றும் கிடையாது. பின்ன பகுதிகளுக்கு மேப்போமா கண்டுபிடிக்கணும். இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 6 9ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? அப்போ 6க்கும் 9க்கும் மீப்போமா கண்டுபிடிக்கலாமா? இங்கே 6 அப்படின்னா 6க்கு இந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம், இல்லை இந்த மாதிரியும் கண்டுபிடிக்கலாம். நமக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். பாருங்கள், இது 6 2 3 6. இப்போ 3 இங்கே போட்டிங்கன்னா 1 3 3. ஆமாம் தானே? இப்போ 6க்கு இந்த 2 × 3. 6 வந்து இந்த 2 நம்பரால் நம்ம இப்போ பெருக்கலாம். 2 × 3. அதே மாதிரி 9 பார்த்திங்கன்னா 3 3 9. 3 போட்டிங்கன்னா இங்கே 1 3 3. சரிங்களா? அப்போ 9ன்றதில் 3 × 3. நம்ம இப்போ எடுத்து எழுதும்போது இது 2 காமன் தானேப்பா. இப்போ ஒரே நம்பராக தான் நம்ம எழுதணும். 2 × 3 × இந்த 2 நம்பருக்கும் ஒரே நம்பர். அப்போ இதோட மீப்போமா 6 9 மீப்போமா எவ்வளோ வரும்? 2 3 6, 6 3 18. அப்போ ஆன்சர் வந்து 18. ஆமாம் தானேப்பா? ஸோ இங்கே பாருங்கள், பகுதி வந்து 18 வர்ற மாதிரி நம்ம எழுதணும். 3/6. அப்போ 6 வந்து 3ஆல் பெருக்கினீங்கன்னா 18. அப்போ கீழே 3னா மேலேயும் 3, 3 9. அதுமாதிரி 9 வந்து 2ஆல் பெருக்கினீங்கன்னா 18. மேலேயும் 2 போட்டிங்கன்னா 4 2 8. அப்போ பகுதி ரெண்டுமே 18 18 வந்துடுது. அதே மாதிரி தான் இங்கேயும் 6 9 தானே இருக்குது. 6 3ஆல் பெருக்கினா 18. இங்கேயும் மேலேயும் 3ஆல் பெருக்கணும். 7 3 6. இதுமாதிரி 9 2ஆல் பெருக்கினா 18. இங்கேயும் 2ஆல் பெருக்கணும். 5 2 10. சரிங்களா? பகுதி ரெண்டுமே 18 18 வந்துச்சு. இப்போ இதில் எல்லாமே ஓரின பின்னங்களாக மாறிடுச்சு தானே? ஆமாம் தானே? எல்லாமே ஒரே மாதிரி பகுதிகளை கொண்ட பின்னங்களாக மாறிவிட்டது. அடுத்து பாருங்கள், இங்கே 12 16க்கு நம்ம மீப்போமா கண்டுபிடிக்கணும். ஏன்னா இங்கே அதானே பாருக்கு 12 16 தானே பாருக்கு ரெண்டுலேயுமே. இப்போ அதுக்கு மீப்போமா கண்டுபிடிச்சிங்கன்னா அதோட மீப்போமா எவ்வளவு? 48. இந்த மெத்தடு நல்லா பார்த்துக்கோங்க. நல்லா பார்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கிறணும். ஒரே மாதிரி இருக்கிற என்னச்சுன்னா நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி மீப்போமாலாம் நம்ம கிளாஸில்
நடத்தியிருக்கோம். செக் பண்ணாதவங்க செக் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் 3/12 12 எதால் பெருக்கலாம் 48 வரும்னா 4ஆல் பெருக்கணும். 12 4 48. அதே மாதிரி 16 3 48. இப்போ கீழே என்ன நம்பர் பெருக்கிறோமோ அதே தான் மேலேயும் பெருக்கணும். ஆமாம் தானேப்பா? அப்போ 12/12 12/48. இங்கே 5 3 15 15/48. ஒரே மாதிரி பகுதிகளை கொண்டு பின்னங்களாக மாறிவிட்டது. அது மாதிரி 12 4ஆல் பெருக்கினா 48, 16 3ஆல் பெருக்கினா 48. இப்போ 5 4 20 2 3 6 இந்த மாதிரி போடணும். சரிங்களா? அடுத்து பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மிகப்பெரிய பின்னத்தை டிக் செய்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. இப்போ இதில் மிகப்பெரிய பின்னம் எது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஒன்றும் இல்லைப்பா, நம்ம பார்க்கும்போது பகுதி எல்லாம் ஒன்றாவே இருந்துச்சுன்னா தொகுதியை மட்டும் எது பெரிய நம்பராக இருக்கோ அதை பார்த்து நம்ம டிக் பண்ணிக்கிறலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள் பகுதி எல்லாமே 8 8 தான் இருக்குது. இப்போ ஒரே மாதிரி தான் இருக்குது. தொகுதி பாருங்கள் 4 2 5ன்னு கொடுத்துருக்காங்கப்பா. இதுதான் மிகப்பெரிய பின்னம். சரிங்களா? அடுத்து பாருங்கள் இங்கே வந்து 5/16 8/16 6/16 பகுதியெல்லாம் 16 கொடுத்துருக்காங்க. பகுதி ஒரே நம்பராக இருந்தால் நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் எது பெரிய பின்னம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள் இது 8/16 இதுதான் மிக பெருசாக இருக்குது. ஸோ இதுதான் டிக் பண்ணியிருக்கணும். அடுத்து பாருங்கள் இங்கேயும் பகுதியெல்லாம் சேமாக தான் இருக்குது. இப்போ இதில் பெரிய பின்னம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5/12. சரிங்களா? அடுத்து பாருங்கள் பின்னங்களுக்கு ஏற்ப வண்ணமிட்டு ஏறு வரிசையில் எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. இங்கே 4/4 அப்படின்னா 4 கட்டத்தில் 4 கட்டங்களுக்கும் வண்ணமிடணும். இங்கே 1/4 அப்படின்னா 4 பங்கில் ஒரு பங்குக்கு மட்டும் வண்ணமிடணும். இங்கே 2/4னா 4 பங்கில் 2 பங்குக்கு வண்ணமிடணும். இப்போ இதை வந்து ஏறு வரிசையில் எழுதணும் அப்படின்னா ஏறு வரிசையில் எப்படி எழுதுவோம்? சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு தானே எழுதுவோம். இப்போ பாருங்கள் இதில் எல்லாமே பகுதி வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ வந்து மேலே இருக்கிற தொகுதியை மட்டும் நம்ம பார்க்கணும். இதில் இருக்கக்கூடிய தொகுதியில் எது சின்ன நம்பர்னா 1/4 தானேப்பா. இப்போ அதுதான் ஃபஸ்ட்டு எழுதணும். இப்போ அது காட்டிலையும் பெருசு 2/4. இப்போ அதை காட்டிலையும் பெருசு இந்த இடத்துல 4/4. ஆமாம் தானேப்பா? அதே மாதிரி தான் நம்ம இங்கே செய்யணும். பாருங்கள் அவங்க கொடுத்துருக்கிறது 2/6. அப்போ 6 கட்டத்தில் 2 கட்டத்துக்கு வண்ணமிடணும். இங்கே 6 கட்டத்தில் 4 கட்டத்துக்கு வண்ணமிடணும். இங்கே 6 கட்டத்தில் 1 கட்டத்துக்கு வண்ணமிடணும். இப்போ பகுதி எல்லாமே 6 6 தான். நமக்கு பிரச்சனையே இல்லை. இப்போ மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் தொகுதியை மட்டும் பார்த்து ஏறு வரிசையில் எழுதலாமா? பாருங்கள் இதில் இருக்கக்கூடிய சின்ன நம்பர் எது? 1/6. அதை காட்டிலையும் பெருசு 2/6. அதை காட்டிலையும் பெருசு 4/6. இப்போ இந்த மாதிரி ஏறு வரிசையில் எழுதியாச்சு. அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள் 8 கட்டம் கொடுத்துருக்காங்க. அதில் 5 கட்டங்களுக்கு வண்ணமிடணும். இங்கே 4 கட்டங்களுக்கு வண்ணமிடணும். இங்கே 2 கட்டங்களுக்கு வண்ணமிடணும். இப்போ இதில் ஏறு வரிசையில் எழுதணும் அப்படின்னா இதான சின்ன நம்பர் 2/8. அதை காட்டிலையும் பெருசு 4/8. அதை காட்டிலையும் பெருசு 5/8. இப்போ பகுதி ஒன்றா இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக ஏறு வரிசையில் எழுதலாம். எது சிறிய நம்பர் கண்டுபிடிச்சிடலாம், எது பெரிய நம்பர் என்று கண்டுபிடிச்சிடலாம். ஆமாம் தானேப்பா? இங்கேயும் அதே மாதிரி தான் கொடுத்துருவாங்க. ஏறு வரிசையிலும் இறங்கு வரிசையிலும் எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு 1/7 6/7 3/7ன்னு சொல்லி எல்லாமே கொடுத்துருவாங்களா. பகுதி எல்லாம் ஒன்றா இருக்கிறதுனால சின்ன ஏறு வரிசைனா சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு இப்படி தானே இப்போ சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு போகணும். இப்போ 1/7 2/7 3/7 5/7 6/7. இதுவே இறங்கு வரிசை அப்படின்னா பெரிய எண்ணிலேருந்து சின்ன நம்பருக்கு வர்றது. ஆமாம் தானேப்பா? இப்போ பெரிய எண் எது? 6/7 தானே. அப்படியே இதை மாற்றி போட்டலாம். 6/7 5/7 3/7 2/7 1/7. சரிங்களா? அதே மாதிரி தான் இங்கேயும் ஏறு வரிசை இறங்கு வரிசையில் எழுதணும். இங்கே பகுதி எல்லாம் ஒன்றா இருக்கான்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த பிறகு தான் இந்த பின்னங்களில் ஏறு வரிசை இறங்கு வரிசையை எழுத முடியும். சரிங்களா? இப்போ இதில் எல்லாமே பகுதி ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்போ சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு இங்கே எழுதியிருக்கோம். இங்கே வந்து பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பருக்கு எழுதியிருக்கோம். அடுத்து பாருங்கள் இதுவுமே பகுதி எல்லாம் ஒன்றா இருக்கா 20 20ன்ட்டு. அப்போ கண்ணை மூடிட்டு நம்ம என்ன செய்யலாம்? ஏறு வரிசையிலும் இறங்கு வரிசையிலும் எழுதலாம் ஈஸியாக. ஆமாம் தானேப்பா? அடுத்து பாருங்கள் சரியான விடையை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் மிகச்சிறிய பின்னம் எது? பாருங்கள் எல்லா பின்னமும் பகுதியை பார்க்கணும். மிகச்சிறிய மிகப்பெரிய பின்னம் அப்படின்னாலே நம்ம பகுதியை தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். எல்லாத்துலேயும் பகுதி சேமாக தான் இருக்குது. இப்போ மிகச்சிறியதுன்னா 1/7 தான் மிகச்சிறியது. அடுத்து பாருங்கள் ஏறு வரிசையில் அமைந்துள்ள பின்னங்களை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லுங்கள். ஏறு வரிசைனால சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் தான். எல்லாத்துலேயுமே பகுதி சேமாக இருக்குது. இப்போ நம்ம சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் ஆர்டர் வந்து எது கரெக்டாக இருக்குன்னு பார்க்கணும். இப்போ பாருங்கள் 4/12 6/12 8/12 10/12 இதுதான் கரெக்டான ஆர்டரில் இருக்குது. மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே 2க்கு அடுத்து 6 வந்திருக்கு, 6க்கு அடுத்து 3 வந்திருக்கு. அப்போ இது வந்து தவறான ஆர்டராக இருக்குது. அடுத்து இங்கேயும் பார்த்திங்கன்னா 5க்கு அடுத்து 6 வந்திருக்கு, 6க்கு அடுத்து 2 வந்திருக்கு. இதுவும் தவறு. 10க்கு அடுத்து 8 வந்திருக்கு, 8க்கு அடுத்து 6 வந்திருக்கு. ஸோ இதுவுமே தவறு. ஏன்னா இது வந்து இறங்கு வரிசையில் எழுதுகிற மாதிரி இருக்குது. பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பருக்கு போகிற மாதிரி இருக்குது. அப்போ கரெக்டான ஆன்சர் இதுதான். அடுத்தா
5/8 விட பெரிய பின்னத்தை தேர்ந்தெடு. இப்போ 8 கீழே இருக்கணும், மேலே இருக்கிற நம்பர் மட்டும் பெருசு எதுன்னு பாருங்கள். 5 காட்டிலேயே பெரிய நம்பர் இருக்குது. 4 கிடையாது, 3 கிடையாது, 1 கிடையாது. அப்போ 6 தான். 6/8 தான் பெரிய நம்பர் 5/8 காட்டிலையும். அடுத்து பாருங்கள், வண்ணமிட்டு விடை காண்க. ஒன்றும் கிடையாது. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 3/4 4 பூக்கள் கொடுத்துருக்காங்க. அதில் 3 பூக்களுக்கு வண்ணமிடணும். தொகுதியில் எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை படங்களுக்கு வண்ணமிடணும். சரிங்களா? அது மாதிரி 7ல் 3 பின்னங்களுக்கு வண்ணமிடணும். இந்த மாதிரி வண்ணமிட்டாச்சு. இப்போ இந்த கொஸ்டினில் நல்லா பாருங்கள், இதில் பெரிய பின்னம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களாப்பா. இப்போ இதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம என்ன பார்த்தோம்? பெரிய பின்னம் சிறிய பின்னம்னா பகுதி ரெண்டுமே ஒன்றா இருக்கா அப்படின்னு சொல்லி தானே இப்போ பார்த்தோம். இப்போ இதில் பாருங்கள், பகுதி ஒன்றா இருக்கா? கிடையாது. அப்போ மாறி மாறி இருக்குது. இப்போ இதில் எது சின்ன நம்பர், எது பெரிய பின்னம் அப்படின்னு சொல்லி எப்படி கண்டுபிடிப்பீங்க? இதில் பார்த்தீங்கன்னா தொகுதி எல்லாமே சேமாக இருக்கும், பகுதி வந்து வேறு வேறு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தது சின்ன நம்பர் பெரிய நம்பர் அப்படின்னும் போது அந்த பகுதியை பார்ப்போம். இப்போ 1/8 4/8 5/8 இந்த மாதிரி பகுதியெல்லாம் சேமாக இருந்துச்சுன்னா இதில் சிறிய நம்பர் எதுனா மேலே இருக்கிற தொகுதி சின்னதாக இருந்தால் அதுதான் சிறிய நம்பர். எது பெரிய நம்பர்னால் தொகுதி பெருசாக இருந்துச்சுன்னா அதுதான் பெரிய நம்பர். அப்படி தானேப்பா கண்டுபிடிச்சோம். இந்த சம்மில் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இப்போ மேலே தொகுதி எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. 3/7 3/8 இந்த மாதிரி தொகுதி வந்து ஒரே மாதிரி இருந்துச்சு, பகுதி வேறு வேறு மாதிரி இருந்துச்சுன்னா இதில் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, சின்ன நம்பர் எது அப்படின்னா கீழே பகுதியை பார்க்கணும். கீழே இருக்கிற பகுதியில் எது சிறிய நம்பர் எது சின்ன நம்பரோ, இப்போ 5/5 இருக்குன்னா அதுதானே இப்போ சின்னது இந்த 3லையும். இப்போ இதை தான் பெரிய எண்ணாக நம்ம கணக்கிடணும். எது பெருசாக இருக்கோ அதை வந்து சின்ன பின்னமாக நம்ம கணக்கிடணும். இப்படி தான்ப்பா நம்ம கணக்கிடணும். சரிங்களா? அதே மாதிரி பாருங்கள். இல்லை வேறு மெத்தட் எப்படி இருக்குன்னா, இதை வந்து எல்சிஎம் எடுத்து அதாவது மீப்போமா எடுத்து நம்ம அந்த மாதிரி கணக்கிடுற மாதிரி வரும். நம்ம இன்னும் அந்தளவுக்கு போக தேவையில்லை. ஏன்னா தொகுதி ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அந்த மெத்தட் நமக்கு தேவையில்லை. இப்போ இதில் 3/4 3/7 இருக்கா? 3/4 3/7. இப்போ தொகுதி ரெண்டும் சேமாக இருக்குது. பகுதியை பாருங்கள், பகுதியில் இங்கே 4 இருக்குது 7 இருக்குது. நம்ம நம்பர் படி பார்த்தா 4 சின்னதுன்னு சொல்லுவோம். ஆனால் தொகுதி ரெண்டும் சேமாக இருக்கிறதுனால பகுதியில் இருக்கக்கூடிய 4 இந்த இடத்துல பெரிய பின்னமாக நம்ம கணக்கிடுறோம். அப்போ 3/4 இதுதான் பெரிய எண்ணம். அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள், கேரட்டில் 8/5 கேரட்டுக்கு வண்ணமிட்டிருக்காங்க. இங்கே 6ல் 5 கேரட்டுக்கு வண்ணமிட்டிருக்காங்க. இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா தொகுதி ரெண்டும் சேமாக இருக்குது, பகுதி ரெண்டும் வேறு வேறையாக இருக்குது. இப்போ இதில் எது சிறிய பின்னம் எது அப்படின்னா 5/8 தான் சிறிய பின்னம். சரிங்களா? அதே மாதிரி இங்கே பாருங்கள் 2/5 2/7 அந்த கட்டங்களுக்கு வண்ணம் இட்டுட்டு இதில் தொகுதி ரெண்டும் சேமாக இருக்கான்னு பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு பின்னங்களை பார்க்கும் போதே பகுதி சேமாக இருக்கா இல்லை தொகுதி சேமாக இருக்கான்னு பார்க்கணும். பகுதி சேமாக இருக்குன்னா தொகுதியில் இருக்கக்கூடிய சின்ன நம்பர் வந்து அதுதான் சின்ன நம்பர், தொகுதியில் பெரிய நம்பர் இருந்துச்சுன்னா அதுதான் பெரிய நம்பர்ன்ட்டு கண்டுபிடிக்கலாம். இதுவே தொகுதி எல்லாம் ஒரே மாதிரி என்ன இருந்துச்சுன்னா பகுதியில் இருக்கக்கூடிய சின்ன நம்பர் இருந்துச்சுன்னா அது பெரிய பின்னமாக நீங்கள் கணக்கிடணும். இதுவே பெரிய எண் இருந்துச்சுன்னா அதை சிறிய பின்னமாக கணக்கிடணும். புரியுதாப்பா? இங்கே பாருங்கள் 2/5 2/7 இருக்கா? இப்போ தொகுதி ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா பெரிய பின்னம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெரிய பின்னம்னா இதில் பகுதியில் சின்ன நம்பர் தானே இப்போ பெரிய பின்னம். இப்போ 2/5. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த இதில் 8ல் 3 கட்டங்களுக்கு வண்ணமிட்டிருக்காங்க. இங்கே 4ல் 3 கட்டங்களுக்கு வண்ணமிட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ சிறிய பின்னம் எது அப்படின்னா, சிறிய பின்னம்னா பெரிய எண்ணு தானேப்பா பகுதியில் இருக்கக்கூடியது. இப்போ 3/8 தான். அதே மாதிரி இங்கே பாருங்கள், படங்கள் குறிக்கும் பின்னங்களை எழுதி ஒப்பிடுக்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. இங்கே நமக்கு பின்னங்கள் எழுதுறதுக்கு ஈஸியாகவே தெரியும். 1 2 3 4 5 6 சாக்லேட் இருக்குது, அதில் 4 சாக்லேட்டுக்கு வண்ணமிட்டிருக்காங்க. அந்த மாதிரி தான் எல்லாத்துக்கும் நம்ம எழுதியிருக்கோம். இப்போ இது ரெண்டுலேயும் எது சின்னது எது பெருசு அப்படின்றது இந்த மாதிரி ஆரோ மார்க் போட சொல்லியிருக்காங்க. 4/6 பெருசா 4/8 பெருசான்றதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 4/6 பெருசு. ஏன்னா மேலே இருக்கிற 2 தொகுதி ரெண்டுமே சேமாக தானே இருக்குது. இப்போ பகுதியை பார்க்கணும். அதில் வந்து எது சின்ன நம்பரோ அதுதான் நம்ம பெரிய நம்பர் பெரிய எண் சொல்கிறோம். அப்போ இதுதான். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இதுலேயும் பலூன்ஸ்லேயும் பாருங்கள் 6ல் 5 பலூனுக்கு வண்ணமிட்டிருக்காங்க. இங்கே 8ல் 5 பலூனுக்கு வண்ணமிட்டிருக்காங்க. இப்போ தொகுதி ரெண்டும் சேமாக இருக்குது. அப்போ எது பெரிய எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5/6 தான். சரிங்களா? அடுத்து பாருங்கள், இங்கே வந்து 6 கட்டங்களில் 2 கட்டங்களுக்கு வண்ணமிட்டிருக்காங்க. இங்கே 4 கட்டங்களில் 2 கட்டங்களுக்கு வண்ணமிட்டிருக்காங்க. இதில் பெருசு அப்படின்னா 2/4 தான். ஆமாம் தானே? பகுதி சின்ன நம்பராக இருந்துச்சுன்னா அதுதான் பெரிய பின்னமாக கணக்கிடப்படும். இந்த மாதிரி தொகுதி ஒரே மாதிரி இருக்கக்கூடிய பின்னங்களில். அடுத்து பாருங்கள், வினாக்களுக்கு விடையளின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. விடையளிக்கலாமா?
கவிதா, பவித்ரா ஆகிய இருவரும் கடைக்கு சென்று மிட்டாய் வாங்கினார்கள். கவிதா வாங்கிய பெட்டியில் 8 மிட்டாய்கள் இருந்தன. பவித்ரா வாங்கிய பெட்டியில் 10 மிட்டாய்கள் இருந்தன. இருவரும் 5 மிட்டாய்கள் சாப்பிட்டனர் எனில் கீழ்காணும் வினாக்களுக்கு விடையளி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கணக்கு புரிஞ்சுச்சா? 2 பேரும் மிட்டாய் வாங்கியிருக்காங்க. ஆனால் கவிதா வாங்கிய பெட்டியில் கவிதா எவ்வளோ வாங்கியிருக்கான்னா 8 மிட்டாய் வாங்கியிருக்கா. பவித்ரா வந்து 10 மிட்டாய்கள் வந்து வாங்கியிருக்காங்க. 2 பேருமே 5 மிட்டாய்களை சாப்பிட்டாங்க. அப்போனா எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இருவரும் வாங்கிய மிட்டாய்கள் படம் வரைந்து சாப்பிட்ட எண்ணிக்கைக்கேற்ப வண்ணம் தீட்டுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம இதில் 8, இதில் 10, இதில் நான் இந்த சாப்பிட்ட எண்ணிக்கைக்கு ஏற்ப வண்ணம் தீட்டுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாத்துக்கும் வண்ணம் தீட்டியாச்சு. இதில் கவிதா எத்தனை மிட்டாய்கள் சாப்பிட்ருக்கான்னா 5 மிட்டாய்கள். இவங்களும் 5. நீங்கள் 5 மிட்டாய்களுக்கு மட்டும் வண்ணம் இட்டுருக்குங்க. அடுத்து இருவரும் சாப்பிட்ட மிட்டாய்களை குறிக்கும் பின்னம் எது அப்படின்னா கவிதா வந்து 8 மிட்டாயில் 5 மிட்டாய் சாப்பிட்ருக்கா. பவித்ராவும் 10 மிட்டாயில் 5 மிட்டாய் சாப்பிட்ருக்கா. இருவரும் சாப்பிட்ட மிட்டாய்களை குறிக்கும் பின்னங்களை ஒப்பிட்டு இந்த மாதிரி கிரேட்டர் தென், லெஸ் தென், ஈக்குவல்டான்னு சொல்லி பார்க்க சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து இதில் பெரிய பின்னம் எது, சிறிய பின்னம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பெரிய பின்னம். 5/8 தான் பெரிய பின்னம், 5/10 வந்து சிறிய பின்னம். ஆமாம் தானேப்பா? ஸோ இந்த இடம் தான் இந்த கிரேட்டர் தென் அப்படின்றது மாதிரி சிம்பிள் வரும். அடுத்து பாருங்க, பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. சரியான குறியீடுக்கு இந்த குறியீடை சரியாக போடணும்னு சொல்லியிருக்காங்க. தொகுதி 2 சேமாக இருக்கு. அப்போ பகுதியை மட்டும் பார்க்கணும். 5 பெருசா 8 பெருசானா இதில் வந்து 5 தான் பெருசு. ஏன்னா பகுதியில் இருக்கக்கூடிய சின்ன நம்பர் தான் பெரிய நம்பராக நம்ம கணக்கிடுறோம். ஸோ 2/5 தான் பெருசு. இறங்கு வரிசையில் எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? ஒன்றும் கிடையாதுப்பா. நம்ம அந்த பகுதி சேமாக இருக்கும் போது எப்படி இறங்கு வரிசையில் எழுதணும்? இருக்கிறதுலையே பெரிய எண் ஏதோ அதை வந்து கரெக்டாக நம்ம எழுதணுமா? அதே மாதிரி தான் இங்கேயும். இப்போ வந்து இங்கே தொகுதி எல்லாம் சேமாக இருக்குது. இப்போ பகுதியை பாருங்கள், 6, 5, 4, 9, 7 இருக்குது. இப்போ இதில் பெரிய எண் எது அப்படின்னா இதுதான். சரிங்களா? இதுதான் 1, இது அதுக்கடுத்து, இது அதுக்கடுத்து, இது அதுக்கடுத்து, இது வந்து லாஸ்ட்டாக வரும். இப்போ இந்த ஆர்டரில் தான் நம்ம இறங்க வரிசை எழுதியிருக்கோம். அதே மாதிரி அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கவின் 75க்கு 50 மதிப்பெண்களும் நவீன் 100க்கு 50 மதிப்பெண்களும் பெற்றார்கள் எனில் அதிக மதிப்பெண் பெற்றவர் யார்? இப்போ 2 தொகுதியுமே சேமாக இருக்குது. அதிக மதிப்பெண் 75 100 அப்படின்னா 75 தான். அப்போ கவின் பெற்ற மதிப்பெண்கள் தான் அதிகமாக இருக்குது. அடுத்து பாருங்கள், நமக்கு வளரறி மதிப்பீடு கொடுத்துருக்காங்களா? பார்க்கலாமா? பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடுத்து கடைசியாக கொடுக்கப்பட்டுள்ள விடைத்தாளில் நிழலிடுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாருங்கள், தேர்ந்தெடுக்கலாமா? பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. 1ல் 3 சமான பின்னத்தை குறிக்கும் படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 1ல் 3 அப்படின்னா 3 கட்டம் இருக்கணும். அதில் ஒரு கட்டத்துக்கு வண்ணமிடணும் அப்படின்றது கிடையாது. அதுக்குரிய சமான பின்னம் தான் கேட்டிருக்காங்க. ஒன்றும் கிடையாது. நம்ம இதை பெருக்கலாம். 1 வந்து 2ஆலையும் 3ஐயும் 2ஆல் பெருக்குனிங்கன்னா 2/6 அப்படின்னா அப்போ 6 கட்டங்களில் 2 கட்டத்துக்கு வண்ணமிட்டிருக்கக்கூடிய சமான பின்னம் எதுனா இதுதான். அடுத்து பாருங்கள், 4/7, 6/7, 3/7, 5/7 இவற்றுள் மிகச்சிறிய பின்னம் எது? இதெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம்ப்பா. கீழே பகுதி வந்து ஒரே மாதிரி இருக்குது. தொகுதியில் மட்டும் சின்ன நம்பர் எதுவோ அதுதான் மிகச்சிறிய எண். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பகுதியெல்லாம் சேமாக கொடுத்துட்டாங்க. இதில் வந்து மிகப்பெரிய பின்னம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ மேலே இருக்கிறத பாருங்கள், 1, 4, 2, 3 இருக்கா. இதில் பெரிய எண் எதுனா 4/12. இதுதான் ஆன்சர். அடுத்து பாருங்கள், 3/6, 3/8, 3/5, 3/9 இவற்றில் மிகப்பெரிய பின்னம் எதுன்னு கேட்டிருக்காங்களா? இதில் தொகுதி எல்லாமே சேமாக இருக்குது. பகுதி தான் வேறு வேறு மாதிரி இருக்குது. இப்போ இதில் மிகப்பெரிய பின்னம் எதுனா பகுதியில் எது சின்ன நம்பரோ அதுதான் மிகப்பெரிய எண்ணாக கணக்கிடப்படும். இப்போ இதில் எது சின்ன நம்பர்? 3/5 தானே. இப்போ இதுதான் மிகப்பெரிய பின்னம். சரிங்களா? அடுத்து பாருங்கப்பா, 2/6, 2/3, 2/5, 2/4 இவற்றுள் மிகச்சிறிய பின்னம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? அதே மாதிரி தான் இதில் இது கீழே பகுதியில் பார்த்தீங்கன்னா எது அதிக பெரிய நம்பராக இருக்கோ அதுதான் மிகச்சிறிய பின்னம். இப்போ 2/6 இதுதான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள், பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. இதுலேயும் பாருங்கள், இப்படம் குறிக்கும் பின்னத்தின் 16 பகுதியாக கொண்ட சமான பின்னம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒன்றும் கிடையாது. இந்த படம் வந்து என்ன பின்னத்தை குறிக்குதுன்னா 1/4, 4ல் ஒரு பங்குக்கு தானேப்பா. இதில் 16 வந்து பகுதியாக கொண்டோன்னா 4 வந்து எதால் பெருக்குனா 16 வரும்னா 4 4ஆல் பெருக்குனா தானே 16 வரும். இப்போ மேலேயும் 4ஆல் பெருக்கணும். அப்போ இதோட சமான பின்னம் 1 4 4 16. இப்போ 16ல் 4 கட்டங்களுக்கு வண்ணமிடணும்னா இதான ஆன்சர். 16ல் 4. இந்த மாதிரி நம்ம செஞ்சு பார்த்துட்டு தான் போடணும். அடுத்து பாருங்கள், ஒரே பகுதியை கொண்ட பின்னங்கள் டேஸ் பின்னங்கள் என்கிறோம். ஒரே பகுதி, ஒரே மாதிரி பகுதி இருக்குன்னா அது ஓரின பின்னங்கள். அடுத்து ஓரின பின்னங்களின் தொகுப்பு எது? ஓரின பின்னங்கள்னால் பகுதி எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும். இப்போ இதுதான் ஓரின பின்னங்களின் தொகுப்பு. இப்போ 3/5 உடன் தொடர்புடைய ஓரின பின்னம் எது? 5 கீழே இருக்கிறதுனால கீழே 5 பகுதி வந்து 5 எங்கே இருக்கோ அதுதான் ஓரின பின்னம். சரிங்களா? இதுதான் அது கரெக்டு. அடுத்து பாருங்கள்,
7/4, 7/6, 7/3, 7/5 இவற்றில் மிகப்பெரிய பின்னம் இது. இதெல்லாம் பாருங்க, தொகுதியெல்லாம் ஒரே மாதிரி இருக்குது, கீழே மட்டும் வேறு மாதிரி இருக்குது. மிகப்பெரிய பின்னம்னா கீழே இருக்கிறது இது, சின்ன நம்பர் எதுவோ அதுதான் மிகப்பெரிய பின்னம். இதுதான். அடுத்து பாருங்கள், படத்தில் நிழலிடப்பட்டுள்ள பகுதியை குறிக்கும் பின்னத்தின் சமான பின்னம் எது? இப்போ படத்தில் எப்படி நிழலிட்டிருக்காங்கன்னா 8 கட்டங்களில் 4 கட்டங்களுக்கு நிழலிட்டிருக்காங்க. அது குறிக்கக்கூடிய சமான பின்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஐயும் என்ன 3ஆல் பெருக்குனீங்கன்னா கரெக்டான ஆன்சர். ஒவ்வொன்றா பெருக்கி பாருங்கள், இங்கே இருக்கக்கூடியதில் எது கரெக்டாக வருதுன்னு பாருங்கள். நான் 3 12, எம் 3 24. இப்போ 12/24 எங்கே இருக்குது? இந்த இருக்குது பாருங்கள். அடுத்து பாருங்கள், 4/5 மற்றும் 9/8 ஆகியவை டேஸ் பின்னங்கள், வேற்றின பின்னங்கள். ஏன்னா பகுதி ரெண்டும் வேறு வேறு மாதிரி தான் இருக்குது, அப்போ அது ரெண்டுமே வேற்றின பின்னங்கள். அடுத்து பாருங்கள், 3/6, 4/9 இவற்றை ஓரின பின்னங்களாக மாற்றினால் கிடைப்பவை அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு ஓரின பின்னங்களாக மாற்றுறதுக்கு நம்ம என்ன செய்வோம்? எல்சிஎம், அதாவது மீப்போமா கண்டுபிடிக்கணும் தானேப்பா. இப்போ 6க்கும் 9க்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். 6க்கு கண்டுபிடிச்சிங்கன்னா 3ஆல் போடுங்க, 2, 2ஆல் போட்டிங்கன்னா 1. இப்போ 6க்கு எப்படி எழுதலாம் அப்படின்னா 3 × 2ன்னு எழுதலாம் தானே. இப்போ 9க்கு போட்டிங்கன்னா 3, 3 9, அடுத்து மறுபடியும் 3னா 1 3 3. இப்போ 9க்குன்னு போட்டிங்கன்னா 3 × 3ன்னு எழுதலாம்ல. இப்போ இதில் 2 சேமாக இருக்கிற நம்பருக்கு வட்டமிடலாம். இப்போ இதோட மீப்போமா என்னவா வரும் பார்த்தீங்கன்னா 3 × 2 × 3. ஆமாம் தானேப்பா. 3 2 6, 6 3 18. இப்போ 6, 9 இவற்றின் மீப்போமா எவ்வளவு? 18. சரிங்களா? அப்போ 18ஐ பகுதியாக கொண்ட பின்னம் எது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். 18 இங்கே இருக்குது. இப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? கீழே 18 வந்துச்சுன்னா மேலேயும் அதே நம்பரால் பெருக்குவோம்ல. 6 எதால் பெருக்குனா 18 வரும்? 6 3ஆல் பெருக்குனா 18. இப்போ மேலேயும் 3, 3 9, 6 3 18. அதே மாதிரி இங்கே 4/9, 9 எதால் பெருக்குனா 18? 2ஆல், மேலேயும் 2. அப்போ 4 2 8, 9 2 18. ஆன்சர் 9/18, 8/18. இப்போ இங்கே இருக்கா 9/18, 8/18. இந்த மாதிரி நம்ம கணக்குகளை செஞ்சு பார்த்துட்டு என்ன செய்யணும்? ஆன்சர் கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் போகலாமா? பாருங்கள், இங்கே பாருங்கள், மலர்கிட்ட வந்து ஒரு 5 ஆப்பிள் இருக்குது, மணிகிட்ட வந்து ஒரு 6 ஆப்பிள் இருக்குது. அதுலேருந்து கேட்டிருக்காங்க பாருங்கள் கொஸ்டின். மலர் 5ல் 3 ஆப்பிள்களையும் மணி 6ல் 3 ஆப்பிள்களையும் அவரவர் பெட்டியிலிருந்து எடுத்தனர் எனில் அதிகமாக எடுத்தது யார்? 2 பேருமே இதிலேருந்து 3 ஆப்பிளை எடுத்திருக்காங்க மலர். அது மாதிரி மணியும் தன்னுடைய பெட்டியிலேருந்து 3 ஆப்பிளை வெளியே எடுத்துட்டாங்க. இங்கே மலர்கிட்ட மீதி 2 ஆப்பிள் இருக்குது, இங்கே மணிகிட்ட 3 ஆப்பிள் இருக்குது. அப்படி எடுத்துட்டாங்கன்னா அதிகமாக எடுத்தது யாருன்னு தானே கேட்டிருக்காங்க? ஒன்றும் கிடையாது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தொகுதி 2 சேமாக தானே இருக்குது. இப்போ பகுதியை பாருங்கள், பகுதியில் இருக்கக்கூடிய சின்ன நம்பர் தானே இப்போ பெரிய பின்னமாக நம்ம கணக்கிடுறோம். அப்போ இதுதான் ஆன்சர். மலர் எடுத்தது தான் அதிகமாக இருந்தது. அடுத்து பாருங்கள், 7/9 விட பெரிய பின்னம் எது? 9 கீழே வரணும், 7 காட்டிலையும் பெரிய நம்பராக இருக்கணும்னா 8/9. மற்றதெல்லாம் 7 காட்டிலையும் சின்னதாக இருக்கும். சரிங்களா? செக் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், 3/8 ஈக்குவல்ட்டு இங்கே கட்டம் போட்டிருக்காங்க. 48 கட்டத்தில் விடுபட்டுள்ள எண் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒன்றும் கிடையாது. இங்கே கட்டம் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிறத 8 நம்பர் இருக்கா, அதை எதால் பெருக்குனா 48 வரும்னா 8 வந்து 6ஆல் பெருக்கணும்னா 48 வரும். 8 6 48. இப்போ மேலேயும் 6ஆல் பெருக்கணும். 3 18. அப்போ ஆன்சர் வந்து 18. அடுத்து பாருங்கப்பா, 4/12, 5/20 இவற்றை ஓரின பின்னங்களாக மாற்றினால் கிடைப்பவை. நம்ம ஓரின பின்னங்களுக்கு என்ன பண்ணுவோம்? மீப்போமா கண்டுபிடிப்போம்ல. கண்டுபிடிக்கலாமா? பாருங்கள், இப்போ 12க்கு மீப்போமா கண்டுபிடிங்க. 12னா 2, 6 2 12, அப்புறம் 2 3 2 6, அப்புறம் 3 1 3 3. அடுத்து 20 இருக்கா? 20 வந்து ஃபஸ்ட்டு 2ஆல், 5 2 20, அடுத்து 2ஆல், 5 2 10, அடுத்து 5ஆல், 1 5 5. இப்போ 12க்கு போட்டிங்கன்னா 12 ஈக்குவல்ட்டு 2 × 2 × 3. அதே மாதிரி 20க்குன்னு பார்த்தீங்கன்னா 2 × 2 × 5. இப்போ இதில் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய நம்பரை நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த மாதிரி வட்டமிடுவோம்ல. இப்போ மீப்போமா எழுதலாமா? மீப்போமா என்ன வரும் நமக்கு? சொல்லுங்கள், நீங்கள் தான் சொல்லணும். 2 × 2 × 3 × 5. 2 4, 4 3 12, 12 5 60. ஆமாம் தானேப்பா? இப்போ 60 வந்து பகுதியாக கொண்டு நம்ம பண்ணணும். பாருங்கள், இப்போ 4/12, 12 எதால் பெருக்கணும் 60 வரும்னா 5ஆல். அப்போ மேலேயும் 5ஆல் தான் பெருக்கணும். அப்போ என்ன வரும் ஆன்சர்? 20. இங்கே 60. 4 5 20 தானே, 20/60. அதே மாதிரி 5க்கும் 5/20க்கு பார்க்கலாமா? 5/20 அப்படின்னா 20 எதால் பெருக்கணும் 60 வரும்னா 3ஆல் பெருக்கணும். மேலேயும் 3. அப்போ 5 3 15/60. இப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா
20/60 15/60 இதுதான் ஆன்சராக வரும். இப்போ நம்ம என்ன செய்யணும், எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கடுத்து சம் செய்யணும். சரிங்களாப்பா? இப்போ இதுதான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள், 2/5 சமான பின்னம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? இப்போ இதை ஒவ்வொன்றா நீங்கள் போட்டு பாருங்கள். போட்டு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன வருதோ அதுதான். இப்போ 2 2ஆல் போட்டு பார்க்கலாமா? 2 × 2 2 10 2 4 4/10 இங்கே இருக்கா? கிடையாது. அப்போ இந்த மாதிரி வராது. அடுத்து 3 போடுவோமா? 2/5 இதை 3ஆல் பெருக்குங்க. இங்கேயும் 3ஆல் பெருக்குங்க. 2 3 6 5 25 வருது. இருக்கா? கிடையாது. ஆப்ஷனில் இதுவுமே கிடையாது. 4 போடலாமா? 4 போடுங்க. 2/5 × மேலே 4 கீழே 4 ஸோ 2 8 5 20 8/20 இருக்கா? இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பராக போட்டு நம்ம செக் பண்ணி அதுக்குண்டான ஆன்சரை கண்டுபிடிக்கணும். அடுத்து பாருங்கப்பா, 5/9 = 30ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கீழே கட்டம் கொடுத்துருங்க. இந்த கட்டத்தில் என்ன நம்பர் வரும்னு பார்க்கலாமா? 5 எதால் பெருக்குனா 30 வரும்? 5 6ஆல் பெருக்குனிங்கன்னா 30 வரும். அப்போ 9ஐயும் 6ஆல் பெருக்கணும். 56 54. அப்போ ஆன்சர் இதுதான். அடுத்து பாருங்க, ரகு 50ல் 40 மதிப்பெண்களும் ரவி 100ல் 40 மதிப்பெண்களும் பெற்றார்கள் எனில் அதிக மதிப்பெண் பெற்றது யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒன்றும் கிடையாது. தொகுதி 2 ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா பகுதியில் இருக்கக்கூடிய சின்ன நம்பர் எதுவோ அதுதான் பெரிய பின்னம். அப்போ ரகு பெற்ற மதிப்பெண்கள் தான் அதிகம் அப்படின்னு சொல்லி. இப்போ இதுக்குண்டான ஆன்சர்ஸ்லாம் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அந்த ஆன்சர்ஸை நம்ம என்ன செய்யணும், இந்த எடுத்து மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிடுங்க. நம்ம பண்ணலை, நீங்கள் இந்த ஆன்சர்ஸை எடுத்து அங்கே மார்க் பண்ணிவிடுங்க. இப்போ இன்றைக்கி இந்த கிளாஸில் இந்த 4th லெசனோட ஆன்சர்ஸ்லாம் பார்த்தாச்சு. வளரறி மதிப்பீடோட ஆன்சர்ஸும் பார்த்தாச்சு. இந்த கிளாஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே குட்டீஸ், தேங்க்யூ.